அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னை சுஜித்ரா என்று அழைக்கலாம். எனக்கு இப்போது 24 வயது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இராசகுளம் என்ற சிற்றூரைச் சேர்ந்தவள். சில மாதங்களுக்கு முன் எனக்கும் அதே மாவட்டத்தில் இரணியல் ஆழ்வார்கோவில் அருகே உள்ள நத்தன்விளை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், வயது 33, கட்டிடத் தொழிலாளி என்பவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு முன்பே நான் ஒரு இளைஞரை காதலித்திருந்தேன். ஆனால் எங்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் நாங்கள் பிரிந்தோம். அதன் பின்னரே வேல்முருகனை மணந்தேன். திருமணமான ஆரம்ப நாட்களில் என் கணவர் என்னை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். அவர் என் மீது மிகுந்த அன்பையும் பாசத்தையும் காட்டினார். நான் கேட்ட ஒவ்வொரு பொருளையும் வாங்கிக் கொடுத்தார். பல புடவைகளும் வாங்கித் தந்தார். அவரது அன்பு என்னை மிகவும் கவர்ந்தது. திருமணமான சில நாட்களுக்குப் பிறகு என் முன்னாள் காதலை பற்றி அவரிடம் நேர்மையாகச் சொல்ல முடிவு செய்தேன். நான் சொன்னேன், திருமணத்துக்கு முன் நான் ஒருவரை காதலித்தேன். ஆனால் கருத்து மோதலால் பிரிந்தோம். இப்போது அவருடன் எந்த தொடர்பும் இல்லை. உங்களையே நான் மிகவும் விரும்புகிறேன். நீங்கள் வருவதற்காக காத்திருந்தது போல உணர்கிறேன். என் அன்பான வார்த்தைகளை கேட்டு அவர் மகிழ்ந்தார். என் முன்னாள் காதலை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீ எனக்கு உண்மையாக இருக்கிறாய் என்று கூறி என்னை ஏற்றுக்கொண்டார். அப்படியே எங்கள் திருமண வாழ்க்கை இனிதாக நகர்ந்தது. ஆனால் சில நாள்களில் என் கணவருக்கு அடிக்கடி வயிற்று வலி வரத் தொடங்கியது. நான் கேட்டபோது, இது எப்போதும் வரும், பெரிய விஷயமில்லை என்றார். அவர் மருத்துவரை அணுகுவதில்லை. அதற்கு பதிலாக அருகிலுள்ள மருந்துக் கடையில் டானிக் வாங்கிக் குடிப்பார். மிகவும் முடியாமல் போனால் மட்டுமே மருத்துவமனை செல்வார். ஒவ்வொரு இரவும் அந்த டானிக்கை நான் அவருக்கு கொடுத்து வந்தேன். வயிற்று வலி வரும் நாட்களில் நாங்கள் தனித்தனியே தூங்குவோம். கணவன் மனைவி உறவில் ஈடுபட மாட்டோம். அவர் மீது இருந்த பாசத்தால் இந்த பிரச்சனையை அதிகம் கண்டுகொள்ளவில்லை. அடுத்து என்ன நிகழ்ந்தது? என் முன்னாள் காதலன் திடீரென என்னை தொடர்பு கொண்டான். அதைத் தொடர்ந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ ஒரு கட்டத்தில் அடுத்த பகுதியில் காண்போம். திருமணமாகி 1 மாதம் கடந்த நிலையில் என் முன்னாள் காதலனிடமிருந்து திடீரென அழைப்பு வந்தது. முதலில் நான் அதை எடுக்கவில்லை. வீட்டு வேலையில் இருந்தேன். பின்னர் மொபைலை பார்த்தபோது, இவன் ஏன் அழைக்கிறான் என்று தோன்றியது. நானே அவனை அழைத்து பேசினேன். என் குரலைக் கேட்டதும் அவன் அழுதுவிட்டான். உன்னை மறக்க முடியவில்லை. நாம் பிரிந்தது என் தவறு. நான் உன்னை மிகவும் காதலித்தேன். பெரிய தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னி என்று கெஞ்சினான். நானும் அவனை அன்புடன் காதலித்தவள் என்பதால் அவன் அழுதது என் மனதை உருக்கியது. நடந்தது நடந்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று தேற்றினேன். அன்று அவன் அழைப்பை துண்டித்தான். ஆனால் மறுநாளே மீண்டும் அழைத்து பேசத் தொடங்கினான். பேச்சு நீண்டது. மெல்ல பழைய உறவு புத்துயிர் பெறலாயிற்று. ஒரு கட்டத்தில் அவன் என்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். எனக்கும் அவன் மீது மீண்டும் காதல் துளிர்த்தது. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என் கணவனின் அடிக்கடியான வயிற்று வலி காரணமால் அவரால் தாம்பத்திய உறவில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. என் வாழ்க்கையை வீணாக்க விரும்பவில்லை. எனவே என் முன்னாள் காதலனை மறுமணம் செய்து கொள்ளச் சம்மதித்தேன். நானும் என் கணவனை விவாகரத்து செய்யலாம் என்றேன். அதைக் கேட்டதும் என் காதலன் எச்சரித்தான். நீ விவாகரத்துக்கு வழக்கு தொடர்ந்தால் ஆண்டு கணக்கில் நடக்கும். அதனால் நம்மால் உடனே ஒன்று சேர முடியாது. விவாகரத்து வேண்டாம். அதற்கு பதிலாக உன் கணவனை கொலை செய்து விடுவோம். இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் புது பழைய காதலின் வெறியில் நானும் அதற்குச் சம்மதித்தேன். தினமும் வாட்ஸ்அப்பில் திட்டம் வகுத்தோம். எப்படி கொல்வது என்று யோசித்த போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. என் கணவரின் வயிற்று வலியே நமக்குச் சாதகமாக இருக்கும். அவர் மருத்துவமனைக்குச் செல்வதில்லை. மருந்துக் கடையில் வாங்கும் மருந்தை நானே கொடுக்கிறேன். அதில் ஏதாவது கலந்து கொடுத்துவிட்டால். என் காதலனும் உடன்பட்டான். அவன் ஸ்லோ பாய்சன், மெதுவான நஞ்சு ஒன்று வாங்கித் தந்தான். அதை மருந்தில் கலந்து என் கணவனுக்குத் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கத் தொடங்கினேன். இந்த திட்டம் வேலை செய்யுமா? என் கணவரின் உடல்நிலை எப்படி மாறியது
அடுத்த பகுதியில் வாசியுங்கள். நான் என் கணவருக்கு கொடுத்த மருந்தில் நஞ்சு கலக்க ஆரம்பித்த பிறகு அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகியது. சில நாட்களில் வீட்டிலேயே மயங்கி விழுந்தார். வேலைக்குச் சென்றால் அங்கும் உடல்நிலை சரியில்லை என்று திரும்பி வந்து விடுவார். மருந்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டதால் அவரால் வேலைக்கே செல்ல முடியாத நிலை வந்தது. வீட்டிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. இந்த நேரத்தில் நான் என் முன்னாள் காதலனுடன் அடிக்கடி போனில் பேசுவதும் செய்தியிடுவதுமாக இருந்தேன். முன்பு நான் அப்படி இருந்ததில்லை. என் கணவர் வீட்டில் இருந்ததால் என் நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தார். நான் அவரிடம் ஏற்கனவே எனக்கு முன்னாள் காதலன் இருந்தான், இப்போது தொடர்பே இல்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது என் நடத்தையில் சந்தேகமடைந்தார். ஒரு நாள் நான் குளியலறைக்குச் சென்ற சமயம் என் செல்போனை எடுத்து பார்த்துவிட்டார். அதில் நானும் என் காதலனும் பேசிய வாட்ஸ்அப் உரையாடல்களும் ஆடியோ குறிப்புகளும் இருந்தன. அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நாங்கள் திட்டமிட்டபடி போஸ்ட்மார்ட்டத்தில் மருந்து தெரியாது என்ற நான் கேட்டதற்கு, எது வந்தாலும் மருந்தின் மீது போட்டுவிடலாம் என்று என் காதலன் பதிலளித்திருந்தான். மேலும், இப்போதெல்லாம் காதல் கொலை செய்திகள் வருகின்றன, ஆனால் நாம் அப்படி காவல்துறையிடம் சிக்கக்கூடாது என்று நான் சொல்ல, எனக்கும் பயமாகத்தான் உள்ளது என்றும், தொடர்ந்து கொடு, அவன் மயக்கமடைவான், எல்லாவற்றையும் சேர்த்து கலந்து கொடுத்துவிடு என்றும் அவன் கூறியிருந்தான். என் கணவர் இந்த உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்களை எடுத்துக்கொண்டு உடனே இரணியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல்துறையினர் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த என் கணவர் நடந்த அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுவிட்டார். அந்த வீடியோவில் என்ன இருந்தது? அவர் எப்படி உயிர் தப்பினார்? அடுத்த பகுதியில் காணலாம். அந்த வீடியோவில் என் கணவர் வேல்முருகன் கூறியதாவது: இராசகுலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் எனக்கும் 2 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் நன்றாக இருந்தோம். ஆனால் அவள் நடிப்பது பிறகுதான் புரிந்தது. அவள் திருமணத்துக்கு முன்பே ஒருவரை காதலித்திருக்கிறாள். இப்போதும் அவனுடன் தொடர்பு வைத்திருக்கிறாள். என்னை கொல்ல இவர்கள் ஸ்லோ பாய்சன் கொடுத்தார்கள். அவர்களின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் என்னிடம் உள்ளன. அதனால்தான் நான் இப்போதும் உயிருடன் இருக்கிறேன். அவர்கள் நினைத்திருந்தால் என்னை கொன்றுவிட்டு தற்கொலை அல்லது விபத்து என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் நான் முன்னதாகவே உண்மையை கண்டுபிடித்து விட்டேன். காவல்துறையில் புகார் செய்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே நான் இந்த வீடியோ மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். எத்தனையோ இடங்களில் காதலுக்காக கணவனை மனைவி கொலை செய்திருக்கிறார்கள். கூலிப்படை வைத்து கூட செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் முன்னெச்சரிக்கையாக இருந்ததால் என் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். இந்த வீடியோ பரவலாக பகிரப்பட்டது. அதில் எங்கள் திட்டத்தின் ஒவ்வொரு விவரமும் இருந்தது. மருந்தில் நஞ்சு கலந்தது. படிப்படியாக அவரது உடல் மோசமடைந்தது. காதலனுடனான ஆபத்தான பேச்சுக்கள். வீடியோவின் இறுதியில் என் கணவர் மக்களிடம் கருத்து தெரிவிக்கவும் வீடியோவை பகிரவும் சேனலை பின்தொடரவும் கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் நான் என்ன ஆனேன்? என் காதலனுக்கு என்ன நேர்ந்தது? இறுதி பகுதியில் பார்ப்போம். வீடியோ வெளியானதும் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பலரும் என் மீதும் என் காதலன் மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். காவல்துறையும் இப்போது வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டது. எதிர்பாராத திருப்பமாக என் கணவர் தனது புத்திசாலித்தனத்தால் உயிர் தப்பியது பலராலும் பாராட்டப்பட்டது. அவர் ஆதாரங்களை சேமித்து வைத்திருந்ததும், உரிய நேரத்தில் புகார் அளித்தும், நீதிக்கான குரலை சமூக ஊடகம் மூலம் எழுப்பியதும் அவருக்கு பாராட்டை பெற்று தந்தது. எனக்கும் என் முன்னாள் காதலனுக்கும் எதிராக கொலை முயற்சி, நஞ்சூட்டல் உள்ளிட்ட வழக்குகள் பதிவாயின. என் காதலன் தலைமறைவானான். பின்னர் கைது செய்யப்பட்டான். நானும் கைது செய்யப்பட்டேன். எங்கள் திட்டம் பலிக்காமல் போனதற்கு காரணம் என் கணவர் சரியான நேரத்தில் உரையாடல்களை பார்த்ததும் ஆதாரங்களை சேகரித்ததுமே ஆகும். அவர் என்னை நம்பியிருந்தாலும் மொபைலில் வந்த சந்தேகத்திற்கிடமான செய்திகளை புறக்கணிக்கவில்லை. இந்த சம்பவம் பலருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. காதலை திருமணத்திற்குள் கொண்டு வருவதிலும்
முன்னாள் உறவுகளை மறைப்பதிலும் மாட்டிக்கொள்வதிலும் உள்ள ஆபத்துகளை இது எடுத்துரைத்தது. மேலும் ஒரு திருமணத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை கொலை போன்ற தீவிரமான செயல்களால் தீர்க்கக்கூடாது என்பதையும் பறைசாற்றியது. என் கணவர் வேல்முருகன் இப்போது பத்திரமாக இருக்கிறார். அவர் தனது அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு உணர்ச்சிக் கோளாறில் முடிவுகள் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். எனது செயலுக்கு நான் வருந்துகிறேன், ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. காதலும் ஏமாற்றமும் மனிதனை எந்த அளவுக்கு தவறான பாதையில் தள்ளலாம் என்பதற்கு நானே ஒரு உதாரணமாக நிற்கிறேன். இறுதியாக, இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.